हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भा शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितैर्यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। कारिका नंबर 4 पेज नंबर 132। स्थूलं तर्पयते विश्वं प्रविविक्तं तु तैजसं आनन्दश्च तथा प्राज्ञं त्रिधा तृप्तिं निबोधत। ஸோ இந்த காரிகாஸில் கௌடபாதர் உபனிஷத்தோட முதல் 5 மந்திரங்களை சம்மரைஸ் பண்ணுறார் அப்படின்னு நாம் பார்த்தோம். ஸோ உபனிஷத் சதுஷ்பாத் ஆத்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அந்த 3 பாதாவோட டீட்டெயிலை இப்போ நாம் இந்த 5 காரிகாஸில் பார்த்துட்டு இருக்கோம். பிரதம பாதா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வர வேண்டியது விஸ்வவிராட் ஆர் ஸ்தூல ஆத்மா. த்விதீய பாதா அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம ஆத்மா தைஜச ஹிரண்ய கர்ப்ப. திருத்தீய பாதான்னு சொல்லும் பொழுது காரண ஆத்மா விச் இஸ் பிராக்ஞா அந்தர்யாமி. இப்போ இதெல்லாம் என்னது? விஸ்வவிராட், தைஜச ஹிரண்ய கர்ப்பா, இதெல்லாம் என்னது? ஒரே கான்ஷியஸ்னஸுக்கே நாம் கொடுக்குற டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏகம் ஏவ அப்படின்னு சொன்னார் இல்லையா, கௌடபாதர் காரிக்கால மென்ஷன் பண்ணுறார். இது எல்லாமே ஒரே துரிய சைத்தன்யத்துக்கு நாம் கொடுக்குற டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஏன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வருது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் நாமரூபாஸோடு அசோசியேட் ஆகிறதுனால டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. இப்போ கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் தி ஆர்னமெண்ட் என்ன? கோல்டு தான். ஆனால் அந்த கோல்டு இப்போ எப்படி அப்பியர் ஆகிறது? பேங்கிளாக அப்பியர் ஆகிறது, ரிங்காக அப்பியர் ஆகிறது, செயினாக அப்பியர் ஆகிறது. ஆனால் எசென்ஷியலி பேங்கிள், செயின், ரிங் எல்லாம் கோல்டு. அதே மாதிரி இது எல்லாமே எசென்ஷியலி என்னது அப்படின்னா கான்ஷியஸ்னஸ், துரிய
சைத்தன்யம். இப்போ 6 டிஃப்ரெண்ட் நேம்ஸ், பிகாஸ் 6 டிஃப்ரெண்ட் நாமரூபாஸ். அவ்வளோதான். வெஷ்டி சமஷ்டி 3 பேர்லேயும் வெஷ்டி அண்ட் சமஷ்டி நாம் பார்க்கறதுனால இந்த 6 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கிடைக்கிறது. அண்ட் கௌடபாதர் வந்து இங்கே அந்த பாதத்ரயம், ஸ்தானத்ரயம், போகத்ரயம், திருப்தித்ரயம் இப்படின்னு 4 டீட்டெயில்ஸை நம்மளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கார். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு காரிக்காக்குள்ளே போகலாம். காரிக்கா நம்பர் 5. த்ரிஷு தாமசு யத்போஜ்யம் போக்தா யஸ்ச பிரகீர்த்திதः வேதைததுபயம் யஸ்து ச புஞ்சானோ ந லிப்யதே. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாருக்கு எந்த ஒரு பர்சனுக்கு இந்த 3 பாதாவை பற்றி ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, who understands very clearly about these 3 padas, அவனுக்கு என்ன இருக்கிறது இல்லையா. ஸோ யஹ வேத, யஹனா யார் ஒருவருக்கு, வேத இந்த விஷயம் நன்னா தெரியுமோ. எந்த விஷயம்? எது போக்தா போஜ்யம் ச. போக்தா அப்படின்னா எக்ஸ்பீரியன்சர், சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். போஜ்யம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட். பிரமாதா பிரமேயம் அப்படிங்கிறது யாருக்கு நன்னா தெரியுமோ. யஹச்ச பிரகீர்த்திதா. பிரகீர்த்திதா அப்படின்னா எப்படி முன்னாடி மென்ஷன் பண்ணப்பட்டதோ அதே மாதிரியே யார் வந்து இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ. பிரகீர்த்திதான விச் ஹவ் பீன் மென்ஷன்டு, உபனிஷத்தில் மென்ஷன் பண்ணிட்டு இல்லையா, அதை யார் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ. அந்த போக்தா போஜ்யம் பேர் இருக்கே, 3 பேர்ஸ் இருக்கே, அதை யார் நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ. ஏன்னா வேக்கிங் ஸ்டேட்டில் ஒரு செட் ஆஃப் பேர் இருக்குது, போக்தா போஜ்யம். ட்ரீம் ஸ்டேட்டில் வேறு செட் ஆஃப் போக்தா போஜ்யம். ஸ்லீப் ஸ்டேட்டில் போக்தா போஜ்யம் வேறு. இதை யார் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ. எப்படி வேறுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணுமா, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும்? ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் இப்படி விதவிதமாக அப்பியர் ஆகிறது அப்படின்னு யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ. த்ரிஷு தாமசு, தாம அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அவஸ்தா அப்படின்னு அர்த்தம். ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாசு. ஸோ தாம அப்படின்னு சொன்னால் அவஸ்தா, தாமசு அப்படின்னா அவஸ்தால அப்படின்னு அர்த்தம். இன் தட் அவஸ்தா. ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாசு போக்தா போஜ்யம் ச. அந்த 3 அவஸ்தாவில் இருக்கிற போக்தா போஜ்யத்தை யார் நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ. ஜாக்கிரத் போக்தா போஜ்யம், ஸ்வப்ன போக்தா போஜ்யம், சுஷுப்தி போக்தா போஜ்யம். ஏதத் உபயம் யஹ வேத. இப்போ இந்த இடத்துல வந்து யார் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ அப்படிங்கிறத நாம் வந்து நன்னா போட்டுக்கணும். ஜஸ்ட்டு பேர் மட்டும் எனக்கு தெரியும், எனக்கு கேளுங்க நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் அப்படி இல்லை. அதை யார் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காள், அர்த்தம் புரியணும். பேரை காதில் வாங்கிக்கிறது இல்லை, அந்த பேருக்கு பின்னாடி, அந்த வார்த்தைக்கு பின்னாடி, சப்தத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கே, அது யாருக்கு நன்னா புரிஞ்சிருப்போ அவனுக்கு என்ன இல்லையா. ஸோ சங்கரர் வந்து ரொம்ப இங்கே கமெண்ட்ரி எழுதும்போது சொல்கிறார், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு நோட் கொடுக்குறார். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? போக்தாவும் போஜ்யமும் ஒன் அண்ட் தி சேம். ஒரு அவஸ்தாவில் மட்டும் இல்லை, எல்லா அவஸ்தாவில் இருக்கிற போக்தாவும் போஜ்யமும் ஒன் அண்ட் தி சேம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர், இது 3 வேறு ஆளா ஒரே ஆளா? இப்போ நான் வந்து வேக்கராக இருக்கேனா, அப்புறம் யாரோ தூங்க போவா, யாரோ கனவு காணுவாளா? இப்போவே நிறைய பேர் இப்போ கனவுலாம் கண்டுருக்கா. யார் கனவு காண்றா? கிளாஸ் தான் கேட்க வந்தேன்,
ஆனால் நானே இப்போ வந்து தூங்கிறதுக்கு போயிட்டேன். எப்போ கனவு வரும்? டைரெக்டாக வேக்கிங்லேருந்து கனவு வராது இல்லை, லைட்டாக கொஞ்சம் அப்படி கண்ணெலாம் சொருகினதுக்கப்புறம் சுஷுப்திக்கு போய் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கனவு வரும் அப்படின்னு பார்த்தோம்ல. எல்லாமே ஒரே ஆள் தான், வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர். அதே மாதிரி என்னமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, வேக்கிங்கில் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியறதே அதுவும் நான் தான், ட்ரீமில் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரியறதே அதுவும் நான் தான், சுஷுப்தியில் இருக்கிற அந்த பிரபஞ்சம் இருக்கே அதுவும் நான் தான் அப்படிங்கிறது நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ போக்தாவும் போஜ்யமும் எசென்ஷியலி ஒன் அண்ட் தி சேம், எசென்ஷியல் நேச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த கோல்டை ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனோட ஸ்வரூபத்தையாக அது வந்து ஏகம் ஒன்று தான். ஸோ யார் வந்து இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு இருக்காளோ அவளுக்கு சக புஞ்சானஹா து ந லிப்யதே. புஞ்சானஹா அப்படின்னா அகெயின் எக்ஸ்பீரியன்சர். அவன் வந்து எக்ஸ்பீரியன்சராக இருக்கான். எக்ஸ்பீரியன்சராக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஏற்படும். இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் ஒரு பர்சனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே வராதா? அவன் எக்ஸ்பீரியன்சராகவே இருக்க மாட்டானான்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸராக தான் கண்டினியூ பண்ணுவான். அவனுக்கு எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸஸும் ஏற்படும். ஆனால் ந லிப்யத்தே, அது அவனை அஃபெக்ட் பண்ணாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் அவனை அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அஃபெக்ட் பண்ணாது? ஏன்னா அவன் சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்றதுனால அவனை மற்ற இந்த போஜ்யம்லாம் இருக்கே அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? இப்போ ஹால் முழுக்க என்ன இருக்கு? லைட் இருக்குது. அந்த லைட்டு இப்போ இந்த புக்கு மேலேயும் விழருது, உங்கள் மேலேயும் விழருது, தரையிலையும் விழருது, செவத்துலேயும் விழருது, எல்லா இடத்துலையும் லைட் வந்து பர்வேட் பண்ணுறது. இப்போ சில இடத்துல இந்த ரூமில் அழுக்கு இருக்கலாம்ல, அந்த அழுக்கை பர்வேடு பண்ணுற லைட்டை அஃபெக்ட் பண்ணுமா? டெயிண்ட் பண்ணுமா? லைட் அழுக்காகுமா? எப்படி லைட்டு வந்து அழுக்கு மேலேயே வந்து பர்வேட் பண்ணினாலும் லைட்டால் எப்படி அஃபெக்ட் ஆக முடியாதோ அதே மாதிரி கான்ஷியஸ்னஸ்ஸை எதாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த பர்சன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருவான்? அகம் சைத்தன்ய ஸ்வரூபம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அவன் வந்து அசங்கஹா அப்படிங்கிறத வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இதுதான் வந்து இந்த 3 பாதத்தை பற்றி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அசங்கஹா அப்படின்னு அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவனை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இதை வந்து உபனிஷத் நமக்கு சொல்லலை, ஆனால் கௌடபாதர் வந்து அவரோட காரிக்கால நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறார். நெக்ஸ்ட் காரிக்கா பார்க்கலாம். காரிக்கா நம்பர் 6. பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சயः சர்வம் ஜனயதி பிராணः சேதோம்சூன் புருஷः ப்ருதக். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற காரிகாஸில், அதாவது 6th காரிகாலேருந்து 9th காரிகா வரைக்கும் கௌடபாதர் வந்து 6th மந்த்ராவுடைய சம்மரியை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உபனிஷத்தோட 6வது மந்திரத்தை கௌடபாதர் வந்து காரிகா நம்பர் 6 to 9 சம்மரைஸ் பண்ணுறார். அப்படின்னா 6th மந்த்ரா டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட் மந்த்ரா. எப்படி 7th மந்த்ரா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டோ 6th மந்த்ரா இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஸோ 6th மந்த்ராவை இன்ஃபேக்ட் கௌடபாதர் வந்து இன்னுமே ஃபர்தராக அனலைஸ் பண்ணுவார். ஆனால் இங்கே ரொம்ப ஷார்ட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்.
இப்போ சிக்ஸ்த் மந்த்ராவில் எதை பற்றி பார்த்தோம் நம்ம? அந்த திருத்தீய பாதா பற்றி பார்த்தோம். திருத்தீய பாதா அப்படின்னு சொன்னால் காரண ஆத்மா ஆர் அந்தர்யாமி அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்போ நம்ம இன்னொரு பேர் என்னது? பிராக்ஞா. ஸோ இண்டிவிஜுவல் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது பிராக்ஞா, சமஷ்டி ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அந்தர்யாமி. அப்போ தூங்கும் பொழுது நான் யாராக இருக்கேன்? பிராக்ஞாவாகவும் இருக்கேன், ஈஸ்வராவாகவும் இருக்கேன். இப்போ பிராக்ஞா, இப்போ இண்டிவிஜுவல் ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தூங்கும் பொழுது என்னை காரண ஆத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்லிது. கரெக்டாக? ஏன் காரணம்னு சொல்கிறது? தூங்கும் பொழுது என்ன ஆகிறது? நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, என்ன நாலேஜ் இருக்கோ, என்ன இமோஷன்ஸ் இருக்கோ, எல்லாம் இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போயிடுறது. அப்போ காரணம் அப்படின்னு சொல்லிட்டாலே a state in which everything is in potential form. அதை தான் நம்ம காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்வப்ன அவஸ்தாலேயோ ஜாக்கிரத அவஸ்தாலேயோ நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகிறது? பொட்டென்ஷியலாக என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இப்போது மேனிஃபெஸ்ட் ஆகிறது, வெளிப்படுறது. இப்போது சிம்பிள், இப்போ நம்ம இப்போ கிளாஸ்க்கு நடுவுலையே நீங்கள் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கனவு வருதில்ல, அந்த கனவு கிளாஸ் கேட்டுன்னு இருக்கும்போது எப்படி இருந்தது? எங்கே இருந்தது? பொட்டென்ஷியலாக இருந்தது. அப்புறம் தூங்கிட்டேலாம் கிளாஸ் கேட்கும்போது அப்போ என்ன ஆகிறது? அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஸோ எது பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கோ அதை நாம் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை அப்படியே நம்ம சமஷ்டிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னு சொன்னால், இப்போ நாம் தூங்கினா அதுக்கு பேர் என்னது? லயம். அதை அப்படியே சமஷ்டிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணினோன்னா ஈஸ்வரா தூங்கினார் அப்படின்னா பிரளயம். ஸோ ஈஸ்வரா தூங்குறார்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா யோக நித்ரா அப்படின்னு சொல்லிடுவோம். நம்மளோடது நித்ரா, ஈஸ்வராவோடது யோக நித்ரா. அப்போது யோக நித்ரா அண்ட் பிரளயம் ரெண்டுமே சினானிமஸ். லயா அண்ட் நித்ரா சினானிமஸ். ஸோ பகவானுடைய யோக நித்ரா சமயே ஆர் பிரளய அவஸ்தா சமயே என்ன ஆகும்? இந்த என்டையர் கிரியேஷன், மொத்த கிரியேஷனும் இப்போது டார்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ நம்ம மட்டும் தூங்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மட்டும் தூங்கும் பொழுது நமக்கு இந்த என்டையர் கிரியேஷன் டார்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். நம்ம பக்கத்தில் யாராவது மூச்சுன்னு இருந்தால் அவளுக்கு இது வியக்தமாக இருக்கும். எல்லாம் பிரளயம் ஸ்டேட்னா யாருக்குமே அது வியக்த அவஸ்தாவில் அவைலபிளாக இருக்காது. அப்போது எல்லாம் கம்ப்ளீட்டாக, ஏன்னா யார் மூச்சுன்னு இருக்கணும் ட்ரை பண்ணுறாலோ அவளோட ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமே டார்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதனால் அவளுக்கு இந்த என்டையர் கிரியேஷன் விசிபிளாக இருக்காது. அப்போ எல்லாமே இப்போ அந்த அவ்யக்த ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிறது தான் நாம் என்ன சொல்கிறோம்? பிரளய அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த பாதா இருக்கே, திருத்தீய பாதாவில் அந்த கான்ஷியஸ்னஸுக்கு நாம் கொடுக்குற பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அந்த அந்தர்யாமி தான் எப்படி இருக்குது? சர்வேஸ்வரஹா சர்வஜ்ஞா ஏஷோ ஏஷ சர்வேஸ்வரஹா ஏஷ சர்வஜ்ஞா ஏஷோந்தர்யாமி அப்படின்னு நம்ம அந்த மந்திரத்தில் பார்த்தோம். ஏஷா சர்வஸ்ய யோனிஹி அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த ஈஸ்வரா அப்படிங்கிறவர் எப்படி இந்த பேர் கிடைக்கிறது அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் பொட்டென்ஷியல் நாமரூபா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இந்த பொட்டென்ஷியல் நாமரூபா இருக்குல்ல, இதுதான் மேட்டர் பிரின்சிபிள். அதனால் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் பொட்டென்ஷியல் மேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இந்த ஈஸ்வரா கிட்டே இருந்து தான் இப்போ நாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிற கிரியேஷன் வருது. பொட்டென்ஷியலாக என்ன இருக்கோ
அதால் தான் வெளியில் வர முடியும். அதனால் ஈஸ்வராவை நாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த க்ரியேஷன் வரத்துக்கு முன்னாடி பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குல்ல, அந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிறத தான் ஈஸ்வரான்னு சொல்கிறோம். பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிறத தான் நம்ம காரணம்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் ஈஸ்வரா இஸ் தி காரணம். அப்புறம் இந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிறது வெளியில் வருதுல்ல, மேனிஃபெஸ்ட் ஆகிறதுல, அதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம? சிருஷ்டி ஆர் கிரியேஷன். அப்போ இந்த 6வது மந்திரம் ஆஃப் உபனிஷத்தில் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சிருஷ்டி டாபிக் இஸ் ஹிடன். அதில் சிருஷ்டி டாபிக் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன வார்த்தை இருக்குது? பிரபவஹா அப்யயஹா அப்படின்னு பார்த்தோம். பிரபவஹா அப்படின்னா கிரியேட் ஆகிறது சிருஷ்டின்னு பார்த்தோம். அப்யய அப்படின்னா லயம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிரபவயாப்யயௌஹி பூதானாம். அப்போ இந்த வேர்ல்டு ஈஸ்வராக்கிட்டேருந்து வெளியில் வருது, அப்புறம் வேர்ல்டு ஈஸ்வராக்குள்ளேயே லயமும் ஆகிறது. இப்போ நம்ம தூங்கும்போது இந்த மொத்த வேர்ல்டும் எங்கே போகிறது? எனக்குள்ளேயே இந்த என்டையர் வேர்ல்டும் வந்து லயம் ஆகிறது. ஸோ ஈஸ்வரா கிட்டேருந்து வேர்ல்டு வருது, ஈஸ்வராக்குள்ளேயே வேர்ல்டு ரிசால்வும் ஆகிறது. அப்போ இது வந்து சிருஷ்டி டாபிக் தானே இது. ஸோ 6வது மந்திரத்தில் இந்த விஷயம் இருக்கிறதுனால கௌடபாதர் வந்து வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் தி தியரி ஆஃப் கிரியேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இல்லையா? நிறைய தார்ஷனிகாஸ் வந்து இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா. ஸோ சயின்ஸ் வந்து இதை காஸ்மாலஜி அப்படின்னு சொல்கிறது. சாஸ்திரம் வந்து இதை சிருஷ்டிவாதகா அப்படின்னு சொல்கிறது. சிருஷ்டியை பற்றி பேசுகிறதுனால சிருஷ்டிவாதகா அப்படின்னு பேர். ஸோ சயின்ஸில் நாம் வந்து நிறைய பிக் பேங் தியரி அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பட் இந்த கிரியேஷன் ப்ராசஸை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது அதை தான் கௌடபாதர் இங்கே நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறார். ஸோ என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிற இந்த கிரியேஷன் விஷயத்தையும் பாக்கி பேர் இந்த கிரியேஷனை பற்றி சொல்கிற விஷயத்தையும் இங்கே வந்து சும்மா ஹிண்ட் பண்ணி அவள்லாம் இப்படி சொல்கிறா, ஆனால் இந்த கிரியேஷன் இப்படி தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கிரியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜென்ரலி கிரியேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிப்போம் நம்ம? புதுசாக ஏதோ ஒன்று உற்பத்தி ஆகிறது, அதுதானே நம்மளை பொறுத்த வரைக்கும் கிரியேஷன். பட் கௌடபாதர் இங்கே சொல்கிறார் கிரியேஷன் இஸ் அ மிஸ்நாமர் அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட்டு மிஸ்கன்செப்ஷன் என்ன ஹியூமன் இன்டெலெக்டில் அப்படின்னா, இந்த கிரியேஷன் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம். நம்ம வந்து கிரியேஷன்னா புதுசாக ஏதோ கிரியேட் ஆகி இருக்கு அப்படிங்கிற ஐடியாவை வச்சுண்டு கிரியேஷன் தியரியை படித்தோம் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸுக்குள்ளே நாம் வந்து மாட்டிப்போம். அப்போ வாட் இஸ் தி பேசிக் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நோ கிரியேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுது. புதுசாக எதையுமே நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அஜாதிவாதகா அப்படின்னு பேர். புதுசாக எதையும் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் அஜாதிவாதகா. ஜா அப்படின்னு சொன்னாலே டு கிரியேட், டு பி பார்ன் அப்படின்னு அர்த்தம். அஜாதிவாதகா எதுவுமே கிரியேட் பண்ண படலை. இதை வந்து கௌடபாதர் இன்னும் பின்னாடி ஃபர்தராக ரொம்ப இலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் இங்கே 4 காரிக்கால வந்து சம்மரைஸ் பண்ணுறார். அப்போ கிரியேஷன் அப்படிங்கிற வார்த்தை ஏன் ராங்கு? இப்போ நம்ம வந்து சயின்ஸ்லேயே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். அப்போ ஒரு அவுன்ஸ் ஆஃப் மேட்டரை கூட நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இப்போது கார்பெண்டர் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், கார்பெண்டர் 1 ounce ஆஃப் மேட்டரை கூட கிரியேட் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறார்?
ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற உட்டை ஜஸ்ட்டு ஷேப்பு பண்ணி அதுக்கு ஒரு பேரை கொடுக்கறார். ஆல்ரெடி இருக்குது, உட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ கார்பெண்டர்னால் இப்போது டெஸ்க்கு க்ரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் 1 கிலோ ஆஃப் உட்டை அவர் க்ரியேட் பண்ணார்னு சொல்ல முடியுமா நம்மளால்? ஆல்ரெடி இருக்கிறத அவர் ஷேப் பண்ணார். அப்போது மேட்டரை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது, அதே சமயம் அதை டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இப்போ டெஸ்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி உட்டு இருந்தது, டெஸ்க்கு பண்ணினதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதே உட்டு தான் இருக்குது. அப்போது எதையுமே நாம் இங்கே கிரியேட் எல்லாம் பண்ணலை. அப்போது நமக்கு என்ன ரூல்ஸ் அப்ளை ஆகிறதோ அதே ரூல் தான் ஈஸ்வராக்கும் அப்ளை ஆகும். ஈஸ்வராவாலையும் என்ன பண்ண முடியாது? மேட்டரை க்ரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. 1 மில்லிகிராம் ஆஃப் மேட்டரை கூட ஈஸ்வராவால் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ எப்படி பகவான் க்ரியேட் பண்ணுவார்? க்ரியேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹவு கேன் பகவான் க்ரியேட் திஸ் யூனிவர்ஸ்? சரி, மேட்டரை பண்ண முடியாது. வாட் அபவுட் கான்ஷியஸ்னஸ்? கான்ஷியஸ்னஸ் நித்தியம், நிர்விகாரம், அதெல்லாம் எப்பவுமே இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி க்ரியேட் பண்ண முடியும்? இல்லை, நீ க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அது இருக்குது. அதனால் அதை நம்மளால் க்ரியேட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா க்ரியேஷன் சொன்னால் ஒன்று மேட்டர், இன்னொன்று கான்ஷியஸ்னஸ். இது ரெண்டையுமே க்ரியேட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பொழுது வாட் இஸ் பீயிங் க்ரியேட்டட்? Nothing is created. There is no question of creation. நம்ம நம்மளுடைய அசம்ஷன்ஸை என்னைக்காவது குவெஸ்டியன் பண்ணி பார்த்துருக்கோமா? இப்போ எப்போ பகவான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணினார் அப்படின்னு டவுட் வருதுல்ல. கிரியேஷன், கிரியேட் பண்ணினார், கிரியேட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நீ என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கியா? உனக்கு புதுசாக வந்தது அப்படிங்கிற ஐடியாவோடு நாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம். அப்புறம் எப்படி கிரியேட் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம். அப்புறம் ஏன் கிரியேட் பண்ணார், அதுலேயும் என்ன ஏன் கிரியேட் பண்ணார், அதுதான் நம்மளுக்கு வேண்டியது. பாக்கி பேர்லாம் இருந்தால் என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன ஏன் கிரியேட் பண்ணார்? இந்த கேள்வி எல்லாம் எந்த அசம்ஷனோடு கேட்கப்படுறது அப்படின்னா, கிரியேஷன் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஏதோ ஒன்று உற்பத்தி ஆகிறது, உருவாகிறது அப்படிங்கிற ஐடியாவோடு கேட்கப்படுற கேள்விகள். இப்போ பகவான் நம்மளுடைய சரீரத்தை கிரியேட் பண்ணியிருக்காரா? ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காரா? ஆல்ரெடி அவ்வியக்தமாக இருந்தது தான் இப்போது வியக்தமாக ஆகியிருக்கு. பகவானால் எதையும் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த எப்போ, எங்கே, எப்படி, ஏன் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் வேதாந்தம் பதில் கொடுக்காது. ஏன் வேதாந்தம் பதில் கொடுக்காது? வேதாந்தத்திற்கு பதில் தெரியாதா, அதனால் கொடுக்கவில்லையா அப்படின்னா, நீ கேட்குற கேள்வியே தப்பு, நீ உன்னோட அசம்ஷனே தப்பு, அதை பேஸ் பண்ணி கேட்குற கேள்வி தப்பு. அதனால் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறேன். சரி, போனால் போகிறது கிரியேஷன் அப்படின்னு நீ இல்லை ப்ளீஸ் கிரியேஷன்னு வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்கிறது ஓகே, ஃபிகரேட்டிவ்லி நம்ம கிரியேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம்னு சொல்லும். ஏன்னா ஒரிஜினலி எதையும் க்ரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஏன்னா எப்போவும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போது எப்படி இருந்துகிட்டே இருக்கு? எய்தர் மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது, இல்லைன்னா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. எய்தர் வியக்தமாக இருக்குது, இல்லைன்னா அவ்வியக்தமாக இருக்குது. இப்போ இந்த அவ்வியக்தமாக இருக்கிறதுலேருந்து வியக்தமாகிறதே, அதைத்தான் நாம்
கிரியேஷன்னு தப்பாக சொல்லிட்டு இருக்கோம். அன்மேனிஃபெஸ்ட் டு மேனிஃபெஸ்ட் ஸ்டேட், அதை ஃபிகரேட்டிவ்லி நாம் வந்து கிரியேஷன்னு சொல்லலாம். இந்த கன்வர்ஷன் நடக்கிறதுல அன்மேனிஃபெஸ்ட் டு மேனிஃபெஸ்ட், இதை தான் நாம் வந்து கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு சீடுலேருந்து ட்ரீ வருதே, அந்த ட்ரீ க்ரியேட் ஆகிறதா அங்கே அப்படின்னா ட்ரீ க்ரியேட் ஆகலை, சீடுக்குள்ளே ஆல்ரெடி ட்ரீ பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அப்போது சீடுலேருந்து ட்ரீ வருது அப்படின்னு சொன்னால் அன்மேனிஃபெஸ்டாக இருந்த ட்ரீ இப்போது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அப்படி தான் அதை நாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கீதாவில் நாம் பார்த்துருக்கோம், அவ்யக்தாத்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சம்யகே. இந்த சாப்டரில் பார்த்துருக்கோம், 8th சாப்டரில் பார்த்துருக்கோம். ஸோ பகவான் சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து, நான் ஒன்றை க்ரியேட் பண்ணலை, நீ எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்க. ஒன்று அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருப்ப, இல்லைன்னா மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருப்ப. ஆல் த டைம் நீ இருந்துட்டு தான் இருக்க. அதனால தான் என்ன சங்கல்பம், ஆவணி ஆவட்ட சங்கல்பம் என்ன, அநாதி அவித்யா வாசனையா. எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். ஒன்று மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருப்போம், இந்த மாதிரி இருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பூச்சி ஒரு புழு அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், இல்லைன்னா அவ்யக்த ரூபம் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருப்போம். இந்த தூங்கும்போது இருக்கோமே அந்த மாதிரி இருப்போம். எதர் தூங்கும்போது இருக்கிற மாதிரி இருப்போம், இல்லைன்னா முடிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிற மாதிரி இருப்போம். அப்போ பகவான் எப்போ என்னை க்ரியேட் பண்ணார்? பகவான் என்னை க்ரியேட் பண்ணவே இல்லை. அப்போ பிரளயம் போது நான் என்னுடைய அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷனுக்கு போகிறேன், சிருஷ்டியும் போது மேனிஃபெஸ்ட் கண்டிஷனுக்கு வரேன். மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் இந்த சைக்கிள் தான், இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் டில் ஞானம், டில் மோக்ஷம். அதனால் சிருஷ்டி அப்படின்னு சொன்னால் அபிவியக்தி, அபிவியக்தினா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு அர்த்தம். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாளா இப்போது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் கிரியேஷனை அவா வந்து இப்போது புதுசாக சொல்லின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். சர்வபாவானாம் சதாம் பிரபவஹா, சர்வபாவானாம் சதாம், சதாம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எந்த ஃபார்மில் எக்ஸிஸ்டண்ட்டு, பொட்டென்ஷியல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகின்னு இருக்கு. அதுதான் என்ன ஆகிறது, சர்வபாவானாம் சதாம். சர்வபாவானாம்னா ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ், அதெல்லாம் சதாம் பொட்டென்ஷியல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிறது. அதுதான் பிரபவஹா, அதுதான் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறத தான் நாம் வந்து கிரியேஷன் அப்படின்னு தப்பாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தின்னு இருக்கும். இப்போ க்ரியேட் ஆகிறது அப்படின்னு சொன்னால் க்ரியேஷனுக்கு முன்னாடி அது இருக்கக்கூடாதுல்ல, அப்போ தானே அதை வந்து நம்ம க்ரியேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி இருக்குது, ஆனால் வேறு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ அது வேறு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வரதை நீ எப்படி க்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவே இல்லையா? சரி, ஏன் பின்ன நம்ம வந்து க்ரியேஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்? இப்போ தப்புன்னு தெரிஞ்சுடுத்து என்ன, அப்போவும் வந்து we will continue to use the word creation. சரி, ஏன் முதல்ல க்ரியேஷனுங்கிற வார்த்தையை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டா தானே நம்மளால் வந்து திருத்திக்க முடியும். திருப்பியுமே என்ன ஒரே தப்பையே திருப்பி பண்ணக்கூடாதுல்ல. எவ்ரி டைம் என்ன பண்ணணும், நம்ம எவ்ரி டைம் புதுசாக தப்பு பண்ணணும், என்ன பழைய தப்பே பண்ணக்கூடாது. இப்போது why do we wrongly use the word creation அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு உதவாது, கரெக்டாக? இட் இஸ் யூஸ்லெஸ். அப்போது எது யூஸ்லெஸ்ஸோ இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நான் எக்ஸிஸ்டண்ட், கரெக்டாக? இப்போ வந்து
அந்த சன்ஃப்ளவர் சீடில் என்ன இருக்கும்? சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. சீடுக்குள்ளே ஆயில் இருக்குது. அந்த சீடுக்குள்ளே இருக்கிற ஆயிலை எனக்கு இப்போ யூஸ் பண்ண முடியுமா? சீடுக்குள்ளே ஆயில் இருக்கும் பொழுது அது வந்து எனக்கு வந்து யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. அதனால நான் என்ன சொல்லுவேன்? ஆயில் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ கையில் வந்து பால் வச்சுட்டுருப்போம். வெண்ணெய் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? பால் தான் இருக்குது, வெண்ணெய் இல்லைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வெண்ணெய் எங்கே இருக்கு? பாலுக்குள்ளே வெண்ணெய் பொட்டென்ஷியலி அவைலபிள். அப்போ பொட்டென்ஷியலாக எது இருக்கோ அது எனக்கு யூஸ்லெஸ்ஸு. அதனால் நான் என்ன சொல்லிடுறேன்? நான் எக்ஸிஸ்டன்ட்னு சொல்லிடுறேன். ஸோ நான் எக்ஸிஸ்டன்ட்லேருந்து அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரும்பொழுது அதை போய் க்ரியேஷன் அப்படின்னு ஒரு தப்பான வார்த்தையை வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்கே நடக்கிறது. அதை தான் நாம் வந்து க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மேனிஃபெஸ்டேஷனை நாம் வந்து க்ரியேஷன்னு மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். புதுசாக ஏதோ ஒன்று எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரலை, ஆல்ரெடி அது எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம்தான் புரிஞ்சுக்கணும். புதுசாக ஒன்று எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரலை, ஆல்ரெடி அது எக்ஸிஸ்ட் ஆகின்னு இருக்கு. ஆனால் வேறு ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகின்னு இருக்கு. இப்போ இன்னொரு ஃபார்மில் அது எக்ஸிஸ்ட் ஆக போகிறது. அப்போ ஒரிஜினேஷன் அப்படின்னு சொன்னால் நத்திங் பட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த இப்போ எந்த பாதா பற்றி பேசின்னு இருக்கோம் நம்ம? பிரதம பாதாவா த்விதீய பாதாவா? திருத்தீய பாதா கால்ட் காரண ஆத்மா. அவரை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். ஸோ அவர் என்ன பண்ணுறார்? சர்வம் ஜனயதி பிராணஹா. பிராணஹா அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்டில் ஈஸ்வரா அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போ ஈஸ்வரா சர்வம் ஜனயதி. ஸோ ஜனயத்தின்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். ஹீ பிரிங்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன். ஈஸ்வரஹா ஒரு அந்தர்யாமி சர்வம் ஜனயதி. இப்போ வந்து தூங்கும் பொழுது எல்லாம் வந்து பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போய்டுறதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ எழுந்த உடனே எப்படி அது எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ அதே மாதிரி தான் ஈஸ்வரா இந்த என்டையர் கிரியேஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. புருஷா சேத்தோம்சூன் ஜனயதி பிருத்தக்கு. புருஷானாலும் இங்கே ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். அந்த காரண ஆத்மா அந்தர்யாமி. அப்போ இந்த ஈஸ்வரா எதையெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு இங்கே அப்படின்னா சேத்தோம்சூன் ஜனயதி. சேத்தோம்சூன் அப்படின்னா என்னவா இருக்கும் இந்த இடத்துல? சேத்தன பீயிங்ஸ், லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். சர்வம் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி பார்த்தோம்ல, அது வந்து அச்சேத்தன வஸ்துவை ரெஃபர் பண்ணுறது. அப்போ போத் சேத்தன அண்ட் அச்சேத்தன பிரபஞ்சத்தை ஈஸ்வரா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறார் ஆர் க்ரியேட் பண்ணுறார். ஸோ ஜீவாவை க்ரியேட் பண்ணுறார் அப்படின்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஆல்ரெடி ஸ்தூல சரீரம் அண்ட் சூக்ஷ்ம சரீரம் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. அது வந்து இப்போது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. பிரளயம் சமயத்தில் எல்லாமே பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கும். சூக்ஷ்ம சரீரம் கூட பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கும். இப்போ க்ரியேஷன் அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகும்? அது ஆஸ் பர் லா ஆஃப் கர்மா எது மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ எல்லா ஃபிசிக்கல் பாடியாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், அதெல்லாம் க்ரியேஷன் சமயத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. இப்போ இதோடு சேர்த்து இப்போ இந்த சரீரம், மைண்ட் அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதோடு சேர்த்து நாம் என்னவும் வந்து புரிஞ்சுக்கணும், என்னவும் கூடவே இருக்கும். சிதாபாசகா அதையும் நாம் வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே இருக்கும். இந்த மேட்டரும் எய்தர் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கும், இல்லைன்னா மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கும். இப்படி மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு வரும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த சிதாபாசமும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆர்எம் as well as RC ரெண்டையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ சேத்தன அச்சேதன பிரபஞ்சம் வந்து இப்போது ஈஸ்வரா கிட்டேருந்து வெளியில் வருது. ஸோ ஈஸ்வரா த்ரோஸ் அவுட் சேத்தன அண்ட் அச்சேதன பிரபஞ்சம். லைக்
how I throw out chetana and achetana prapancha during dream. அந்த மாதிரி தான் ஈஸ்வராவும் வந்து பண்ணுறார். ஸோ அதனால தான் சொன்னேன் ட்ரீம் எக்ஸாம்பிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து தூங்க போன உடனே எப்படி வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறேன்னா இல்லையா, அச்சேத்தன பிரபஞ்சத்தை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே கல் மண் அது மட்டும்தான் உங்களோட கனவில் வருமா? உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட உங்களோட கனவில் வருவாளா மாட்டாளா? அவளாம் சேத்தனமா அச்சேத்தனமா? சேத்தனம் தானே. அப்போ அதையும் யார் க்ரியேட் பண்ணுறா? ட்ரீமில் நான் தான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ எப்படி நம்ம வந்து அந்த இன்னர் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறோமோ ஈஸ்வரா வந்து இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை க்ரியேட் பண்ணுறார். ஸோ பிருத்தக்கு அப்படின்னு சொன்னால் டிஸ்டிங்டா. அப்போ பிரமாதா பிரமேயம் டிஸ்டிங்ஷன் அதில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஈஸ்வரா வந்து க்ரியேட் பண்ணுறார். நெக்ஸ்ட் காரிகா, காரிகா நம்பர் 7. விபூதிம் பிரசவம் த்வன்யே மன்யந்தே सृष्टिचिन्तकाः स्वप्नमायासरूपेति सृष्टिरन्यैर्विकल्पिता. ஸோ போன காரிக்கால ஈஸ்வரா ஆர் தி காரண ஆத்மா அந்த பொட்டென்ஷியல் க்ரியேஷனை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஆர் ஹி த்ரோஸ் அவுட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது க்ரியேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் மேனிஃபெஸ்டேஷன். இட் இஸ் நாட் க்ரியேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் மேட்டர். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது இங்கே வந்து கௌடபாதர் வந்து எதை பற்றி இப்போ பேச போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த க்ரியேஷன் இருக்கே, இந்த சோ கால்டு க்ரியேஷன், அது சத்தியமா மித்யாவா, ரியலா அன்ரியலா அப்படின்னு வந்து இங்கே சொல்ல போகிறார். அஃப்கோர்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக பின்னாடி அனலைஸ் பண்ணுவார். பட் இங்கே வந்து ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் பண்ணுறார். நிறைய பேர் என்ன கன்சிடர் பண்ணுறா, மன்யந்தே அப்படின்னு சொன்னால் கன்சிடர் பண்ணுறது, நினைக்கிறா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஈஸ்வரா வந்து ரியல் அப்படின்னு நினைக்கிறதுனால ஈஸ்வரா கிட்டேருந்து வந்த வேர்ல்டும் ரியல் அப்படின்னு நிறைய பேர் இதை ரியல் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ யாரெல்லாம் அப்படி சொல்கிறான்னு ஒரு லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுக்குறார். 7வது காரிக்காலேருந்து 9வது காரிக்கா வரைக்கும். சிருஷ்டி சிந்தகாஹா. சிருஷ்டி சிந்தகானா சிருஷ்டியை பற்றி பேசுகிறவா அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டிவாதினஹா, யார் வந்து சிருஷ்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாளோ. ஸோ காஸ்மாலஜிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அவள் வந்து சிருஷ்டியை அனலைஸ் பண்ணி பிரசவம் விபூதிம் மன்யந்தே. பிரசவம் அப்படின்னா க்ரியேஷன் அப்படின்னு அர்த்தம். விபூதிம் மன்யந்தே, விபூதி அப்படின்னு சொன்னால் க்ளோரி, மகிமா இல்லையா, அது ஈஸ்வராவுடைய ஒரு மகிமா. இப்போ ஈஸ்வரா ரியல் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வராவோட மகிமாவும் எப்படி இருக்கணும்? ரியலாக தான் இருக்கணும் அப்படின்னு. இட் இஸ் ஈக்குவலி ரியல். ஈஸ்வரா எவ்வளோ ரியலோ அவரோட க்ளோரியான இந்த வேர்ல்டும் ஈக்குவலி ரியல் அப்படின்னு ஒரு சிலர் வந்து இங்கே சொல்கிறா. வேறு சிலர் என்ன சொல்கிறா? அன்யைஹி விகல்பிதா. விகல்பிதா அப்படின்னு சொன்னாலும் இமேஜின் பண்ணுறா, நினைக்கிறா அப்படின்னு அர்த்தம். அன்யைஹின்னா வேறு சிலர். அவள் என்ன சொல்கிறா? ஸ்வப்னமாயா சரூப இதி. ஸோ இந்த க்ரியேஷனை எதோட கம்பேர் பண்ணலாமா? நம்ம ஸ்வப்னத்தோடு கம்பேர் பண்ணலாமா, இல்லைன்னா மாயாவோட கம்பேர் பண்ணலாம். ஸோ மாயா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, மாயாவீவ விஜும்பயத்யபி மகாயோகீவ யஸ்வேஷ்டயா. அந்த மெஜிஷியன் எப்படி வந்து அந்த திங்ஸ் எல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணுறானோ அந்த மாதிரி வந்து ஈஸ்வரா இந்த க்ரியேஷனை மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. சில பேர் வந்து இது ட்ரீம் மாதிரி அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ட்ரீம் மாதிரி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு ட்ரீமே ரியல்.
இப்போ ட்ரீம் ரியல்னா சிருஷ்டியும் ரியல். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சிருஷ்டியை ரியல் சிருஷ்டி அப்படின்னு வந்து நினச்சின்னு இருக்கா. நெக்ஸ்ட் காரிக்கா பார்க்கலாம். காரிக்கா நம்பர் 8. இச்சா மாத்ரம் பிரபோ சிருஷ்டிஹி இதி சிருஷ்டோ விநிஷ்சிதாஹ காலாத் பிரசூதிம் பூதானாம் மன்யந்தே காலசிந்தகாஹ. ஸோ அந்த டிஸ்கஷன் கண்டினியூ ஆகிறது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறா, பிரபோஹோ சிருஷ்டிஹி இச்சா மாத்திரம் இது சிருஷ்டௌ விநிஷ்சிதா. ஸோ பிரபோஹோ சிருஷ்டிஹி, ஈஸ்வராவோட இந்த சிருஷ்டி இச்சா மாத்திரம். இச்சா மாத்திரம்னா என்ன அர்த்தம்? அவருடைய சங்கல்ப மாத்திரேன. ஏன்னா பகவான் யார்? சத்யகாமா சத்ய சங்கல்பா. ஸோ சாந்தோக்கிய உபநிஷத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம். அதனால் அவருடைய ஜஸ்ட்டு அவர் வந்து நினச்சாரா இந்த சிருஷ்டி வந்து வந்தெடுத்து. அப்போ அவர் எவ்வளோ ரியலோ இந்த சிருஷ்டியும் வந்து ரியல் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு குரூப் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து பகவானோட வில்லில் இப்போ இந்த சிருஷ்டி வந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சிருஷ்டியில் எல்லோரும் சந்தோஷமாகவே இருக்குமா? எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டும் இருக்கா இல்லையா? இப்போ பகவானோட வில்லில் சில பேர் கஷ்டப்படுறான்னு ஆகிடும்ல. அதனால் சில பேர் என்ன சொல்கிறா, இது பகவானோட வில்லில் வந்த சிருஷ்டி இல்லை, இது டைம்லேருந்து வந்த சிருஷ்டி. காலாத் பிரசூதிம், எல்லாமே வந்து காலம் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா இல்லையா? காலாத் பிரசூதிம் பூதானா மன்யந்தே காலசிந்தகாக. காலசிந்தகாகனா காலத்தை பற்றி யார் அனலைஸ் பண்ணுறாளோ, சிருஷ்டி பற்றி அனலைஸ் பண்ணுற மாதிரி டைம் பற்றி இந்த ஜோசியர்கள்லாம் இருக்காள்ல, அவளுக்கெல்லாம் எது ஆதாரம்? இந்த டைமு தான் அவளோட மெயின் இது இல்லையா? அதை வச்சுட்டா இந்த தசையில் நீ பிறந்த, அந்த தசையில் நீ பிறந்த, இந்த தசை உனக்கு சரியில்லை, நீ வந்து இதை பண்ண அதை பண்ண அப்படிலாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறா அப்படின்னா அந்த டைமை பேஸ் பண்ணி தான் அவள் வந்து சொல்கிறா. ஸோ அதனால் எப்படி இந்த சிருஷ்டி வந்ததுன்னா காலத்திலேருந்து இந்த சிருஷ்டி வந்து வந்தது. பூதானாம் பிரசூதிம், பிரசவம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம், கிரியேஷன் அப்படின்னு. அப்போது this சிருஷ்டி எமர்ஜஸ் அவுட் ஆஃப் காலா. ஸோ அப்படின்னு கால சிந்தக்காக சொல்கிறா. டைம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அவள்லாம். ஸோ இந்த ராகு காலம், இந்த காலம், அந்த காலம் நிறைய பேர் பார்ப்பால, கிளாஸ்க்கு வர்றதுக்கு கூட ஐயோ ராகு காலத்தில் கிளாஸ் வச்சுட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவாளாம் நிறைய பேர் இருக்கா. ஸோ டைமை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறவா இருப்பாள். அவள் வந்து இந்த சிருஷ்டி வந்து டைம்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாள். நெக்ஸ்ட்டு காரிக்கா பார்க்கலாம். காரிக்கா நம்பர் 9. போகார்த்தம் சிருஷ்டிரித்யன்யே क्रीडार्थमिति चापरे देवस्यैष स्वभावोऽयम् आप्तकामस्य का स्पृहा. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாலாம், இந்த கிரியேஷன் வந்து பகவானுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக அவர் பண்ணிண்டது. பகவான் வந்து தனியாக அத்வைத்தமாக இருந்தாரா, போர் அடிச்சு தான் அவருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாரா அப்படின்னா இந்த சிருஷ்டியை பண்ணி அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார், அவரோட ஓன் என்ஜாய்மெண்ட்டுக்காக. போகார்த்தம் அன்யே இது சிருஷ்டிஹி போகார்த்தம். அன்யேனா வேறு சிலர், போகார்த்தம் இது சிருஷ்டிஹி அப்படின்னு சொல்கிறார். சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி சதபோ தப்யத. பார்த்துருக்கோம்ல, லெட் மீ மல்டிப்ளை அப்படின்னு. ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்கிறா, பகவானோட என்ஜாய்மெண்ட்டுக்காக பகவான் இந்த சிருஷ்டியை பண்ணினார். நல்ல கதையாக இருக்கே, பகவானை என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் வந்து கஷ்டப்பட முடியுமா நான் வாழ்க்கையில் இல்லை.
அப்போ என்ன ஆகிடும், பகவான் சாடிஸ்ட் ஆகிடுவார். நான் கஷ்டப்படுறத பகவான் என்ஜாய் பண்ணுறாரா அப்படின்னு. ஸோ சில பேர் இப்படி சொல்கிறா, சில பேர் என்ன சொல்கிறா, பகவானோட லீலா கிரீடார்த்தம் இது சாப்பரே. இது ஒரு ஸ்போர்ட்டு. பகவானுக்கு கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்டு. இப்போ கௌடபாதர் இங்கே என்ன சொல்கிறார், இந்த மாதிரி எதை நீ சொன்னாலும் கிரியேஷனை பற்றி உனக்கு பிரச்சனை வரும் இல்லையா. பகவானோட என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு சொன்னால் கஷ்டப்படுற வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும், நான் தான் கிடச்சேனா உங்களுக்கு அப்படின்னு கேட்க மாட்டாளா. இப்போ பகவான் நம்மளுக்கு தெரியும், பகவான் பார்ஷியல் பகவான் கிடையாது. எல்லாருக்கும் அவர் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சமம் தான். அப்போ இந்த மாதிரி லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீ கிரியேஷன் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னெலாம் சொன்னேன்னா இந்த லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால் இங்கே கேட்குறார், ஆப்த காமஸ்ய காஸ்பிருஹா. இப்போ பகவானை ஆப்த காமா அப்படின்னு சொல்லிட்டா, ஆப்த காமானா என்ன அர்த்தம், எவர் ஃபுல்ஃபில்டு, அவருக்கு அடைய வேண்டியது. நமே பார்த்தாஸ்து கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. நான் இந்த 3 லோகத்துலேயும் பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பகவான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு இந்த கிரியேஷன், அவர் அடைய வேண்டியது ஆர் இனிமேல் பண்ணி தான் என்னவோ ஒன்று கிடைக்க போகிறதா பகவானுக்கு அப்படின்னா கிடையவே இல்லவே இல்லை. அப்போ ஆப்த காமஸ்ய காஸ்பிருஹா. இப்போ பகவான் எவர் ஃபுல்ஃபில்டாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஹவு கேன் தட் பகவான் ஹாவ் அ டிசையர் அப்படின்னு இங்கே கௌடபாதர் கேட்குறார். இப்போ நமக்கெல்லாம் டிசையர் வருது, ஏன், அபூர்ணமாக ஃபீல் பண்ணுறோம், அதனால் நிறைய ஆசைப்பட்டு பூர்ணனாக ஆக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணுறோம். பகவான் பகவானோட நேச்சரே என்னது, பூரண ஸ்வரூபம். அப்போ போகார்த்தம் சிருஷ்டி, காமார்த்தம் சிருஷ்டி, இச்சார்த்தம் சிருஷ்டி, இது எல்லாம் மீனிங்லெஸ் அப்படின்னு கௌடபாதர் இங்கே சொல்கிறார். அப்போது ஏஷா அயம் தேவஸ்ய ஸ்வபாவஹா. ஏஷா எதை பற்றி பேசின்னு இருக்கோம், சிருஷ்டி பற்றி பேசின்னு இருக்கோம். அப்போ ஏஷா அப்படின்னா இந்த இடத்துல சிருஷ்டி, அயம்னா இந்த சிருஷ்டி இருக்கே அது என்னவா, தேவஸ்ய ஸ்வபாவஹா, ஈஸ்வராவுடைய ஸ்வபாவம். பகவான் வேர்ல்டை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வேர்ல்டு எப்பவுமே பகவானோடையே தான் இருக்கு. இன்ட்ரின்சிக் பார்ட்டாக பகவானோடையே தான் எப்பவும் இந்த வேர்ல்டு இருக்குது. இப்போ க்ரியேஷன் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் அரைவல் கிடையாது. அப்போ க்ரியேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே பகவானுடைய இன்ட்ரென்சிக் பார்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ சிருஷ்டி காலத்தில் மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது, பிரளய காலத்தில் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போது ஆல் த டைம் இந்த வேர்ல்டு பகவானோடவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் செப்பரபிள் அப்படின்னு சொன்னோன்னா அது ரியலா அன்ரியலா? இப்போ பகவான் ரியல்ல, புரியதா கேள்வி? பகவான் ரியல். அப்போ ஆல் த டைம் இந்த வேர்ல்டு பகவான் கூடவே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த வேர்ல்டு பகவானுடைய இன்ட்ரென்சிக் பார்ட் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டில் நடக்கிற கெட்டதோ நல்லதோ அது எல்லாம் யாருக்கும் அப்ளை ஆகும்? பகவானுக்கும் அப்ளை ஆகும். இப்போ நான் கால் வலி கழுத்து வலி அப்படின்னா யாரும் அஃபெக்ட் ஆவா? அதனால் ஈஸ்வராவும் அதால் அஃபெக்ட் ஆவார் இல்லையா? அப்போ நான் ஏதோ ஒரு 10 பிரச்சனையோட குட்டி சம்சாரியாக இருப்பேன். பகவான் மகா சம்சாரியாக ஆயிடுவார் இல்லையா? அதனால் கௌடபாதர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, இது கிரியேஷன் எப்போவுமே பகவானோட தான் இருக்கும். ஆனால் அதோட ரியாலிட்டி வேறு, ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி வேறு. அதனால் அந்த கிரியேஷன் பகவானை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை.
வேர்ல்டு வந்து மித்யா, பகவான் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்ல போகிறார். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.